இன்னைக்குங்க ஆ பக்கத்து தெருவில் ஆ சண்டை ஒரே சண்டைன்னு ஒரே சண்டையா? ஒரே சண்டைனா சண்டை நடக்குதுன்ட்டு வேலை செய்கிற பொம்பளைங்கெல்லாம் ஓடினாங்க. சரி. அப்புறம் என்னன்னு பார்த்தா ஆ அப்பா மக்களுக்குள்ள தகராறு. அப்பா மக்களுக்குள்ள. ஆமாம். சரி. 2 பசங்க ஆ ஒரு பொண்ணு அவங்களுக்கு. சரி. என்ன பண்ணாங்க, ஆ இப்போ சொத்து சொத்தை பூரா பசங்க பேரில் 2 பசங்க மேலே எழுதி கொடுத்துட்டாரு. சரி, தப்பு இல்லையே. வயசாகி போய்ட்டு எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அதனால போகணும். எழுதி கொடுக்கணுன்னு. இருக்கும்போது எழுதி கொடுத்துட்டு அவளுக்கு பின்னாடி சிரமம் இல்லை. ஆமாம், சொத்து எழுதி கொடுத்துட்டாங்க. சரி. சொத்து கொடுக்காததுக்கு முன்னே ஆ ரொம்ப நைஸாக பசங்க அது எல்லாம் இயல்புதான். பேசியிருக்கிறாங்க. அது எல்லா வீட்லேயும் இயல்புதான். அழகாக நல்லா பேசியிருக்கிறாங்க. நல்லா சரி. நல்லா க்ளோஸாக அப்பா எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாம் பண்ணாங்க. மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆ சொத்தை எழுதி கொடுத்தாரு. ஆ அன்னைக்கு இருந்து சோழி சுத்தம். அது சோறு சுத்தமாக தான் இருக்கும். அப்புறம் அதான் கல்ச்சரு. கழிச்சு விட்டாங்க. ஆ எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. மாத்திரை கூட பேச்சு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. வார்த்தைக்கே ஆ விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி. எதுக்கு தேவையா? பிச்சை எடுத்தால் சந்தோஷப்படுவாங்க. பிச்சை எடுத்து போன்ட்டாங்க. ஆ போக சொல்லிட்டாங்களா? அதில் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மக இருக்குதல்ல, ஆமாம். மகளுக்கு சீருக்கு காது குத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல ஆ அப்படின்ட்டு பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 5 லட்சத்தை கொடுத்துட்டாங்க. பேங்கில் அந்த பொண்ணு பேரில் போட்டு விட்டாங்க. சந்தோஷம். இதுதான் பிரச்சனை வந்தது. இதுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு அவளுக்கு எதுக்கு அத்தனை கொடுக்கறது? அத்தனை கொடுக்கறது ஏதோ இவங்க 5000. ஜெய மாட்டான்னு தெரிஞ்சு அதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆமாம், ஏதோ 5000 10,000 ரூபா கொடுத்தா போகுது. ஆ பொட்டை பிள்ளைக்கு எதுக்கு அத்தனை கொடுக்கணும் ஆ அப்படின்னு. அந்த பிள்ளை சொத்தும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. ஏதோ இவங்களா பிரியப்பட்டு சீர் செய்யாததுக்கு இவங்க பெரியவங்க அண்ணன் தம்பி சீர் செய்யலை. செய்ய மாட்டாங்க. அதுக்காக ஒரு 5 லட்சத்தை போட்டு விட்டாங்க. சரி. இது என்ன பண்ணாங்க, ஒரு எல்லாம் விசேஷம் பக்கத்தில் கோயில் விசேஷம் நடந்திருக்குது. ஆ கோயில் விசேஷம் நடந்ததா, ம் அந்த விசேஷத்தில் எல்லார்த்தையும் சொந்த பந்தங்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்ருக்குறாங்க. சரி. அப்போ நான் ஏழை ஒன்றையும் கண்டுக்கல பசங்க. அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லலை, சரி. அப்புறம் எதுவுமே சொல்லலை. சரி, அப்புறம் இந்த அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. சரி, இந்த அம்மா பசங்க தானே, நல்லா நல்லா இருக்கட்டும், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கண்ணு முன்னாடி நல்லா இருந்தா சரி, இது என்னத்தை நாமெல்லாம் சாப்பிடாததா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. அப்புறம் எப்படி நம்ம சாப்பிடாததா, அவங்க இப்போ சாப்பிட்றாங்க, நம்ம சாப்பிட்டது தானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சரி, இனி எல்லாம் சாப்பிட்டாச்சு, நம்ம கூப்பிடாட்டியும் பரவாயில்ல, நம்ம போய் போட்டு சாப்பிட்லான்னு போனால் அந்த அம்மா போய் சட்டி திறந்து ஒரு பறிக்கு சாப்பாடு இல்லை. கழுவி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வச்சுட்டாங்க. சரி, ரொம்ப சத்தம். அப்புறம் அந்த அம்மா கேட்குது, உங்கள் அப்பா மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க கொஞ்சம் ஏதோ சாப்பாடு வச்சுருக்கலாமல அப்படின்னு கேட்டால், ஏன் உன் மக வீட்டுக்கு 5 லட்சம் கொடுத்துருக்குறீங்களா, அங்கே போக வேண்டியது தானே அப்படிங்கிறாங்களாமா. அப்புறம் அது போக அங்கே போய் போட்டால் தானே, போடலின்னா போய் பிச்சை எடுங்க 2 பேர், சொத்தை எழுதி கொடுத்துட்டீங்கல்ல, போய்க்க வேண்டியது தானே, இங்கே என்ன உட்காண்ட்ருக்குறீங்க அப்படின்னு மக்க மாதிரி கேட்குறாங்க. கதவு இழுத்து சாத்துறாங்களாமா. சரி, வெளியே வெளியே போய்க்குங்க, சட்டி எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்களாமா. சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க இவங்க, மனசில் வேதனையோடு இருப்பாங்கல்ல. பார்த்தாரா அவங்க அப்பா, சொத்து தானே உங்களுக்கு வேணும், அல்ல எழுதியும் கொடுத்தாச்சல்ல, போக சொல்லிட்டேங்கல்ல அப்படின்ட்டு. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அத்தனை வேத்தையும் கூப்பிட்டு நான் சொல்கிறேன், சொல்லி இந்த மாதிரி நான் போய்க்கிறேன் அப்படின்னு எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். எனக்கு சட்டி எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல, நாங்கள் போய்க்கிறோம், சட்டியும் நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டாம், கையில் அங்கே இருக்குது, நான் எடுத்துக்கு அந்த நாய்க்கு சட்டி போட்டிருக்கிறீங்கள, அதை தூக்கிட்டு போகிறேன், கவலைப்படாமல் நல்லா இருங்க சாமி அப்படின்னு. நல்லா இருங்க சாமின்னு தான் அப்பவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. மகளுக்கு கொடுத்தது இப்போ குறையா போச்சாமா. சரி, இதுதான் பிரச்சனை. என்ன பண்ணலாங்கிற, இதுதான் சண்டை வந்து அண்ணன் தம்பிகளுக்குள்ள. அவங்க ஒத்துமையாயிட்டாங்க, இவங்க பெரியவங்கள அடிக்க வந்துட்டாங்க. இன்னைக்கு அடிக்கவே வந்துட்டாங்க. ஈர்ன வேலையப்பா. 2 பசங்களும் சேர்ந்து அடிக்கவே வந்துட்டாங்க.
இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்புறம் நியாயம் பேசுவாங்கல்ல, ஆமாம். அப்படியெல்லாம் பேசி தான் சண்டையாயிருக்குது. எதுக்கு சொத்து இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். சார் வரைக்கும் அது வாட்டி கிடக்கட்டேன். அப்புறம் அவங்க என்னமோ செத்த டெத் பிறகு சர்டிஃபிகேட் என்னமோ வாங்கி பதிவு பண்ணிட்டுன்னு சொல்கிற. எனக்கு நீ சொல்கிறியா உனக்கு நான் சொல்கிறா? எல்லாத்துக்கும் பொதுப்படையாக சொல்கிறதுப்பா. சொத்து எல்லாத்துக்கும் பொதுப்படியாக இருக்கிறவங்க அப்படி இருக்கணும். அவங்கவுங்க சார் வரைக்கும் இதுக்கு போட்டு வச்சுட்டு நம்ம வயசானவங்க அவங்கவுங்க இதில் வச்சுருக்கணும். செத்ததுக்கப்புறம் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. பண்ணிட்டு போகிறாங்க ஓ சரி சரி. அப்படின்னு இருக்கணும். சாக வரை விட்டுட்டு இருக்கணுமல்ல. ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப நைஸாக க்ளோஸாக பேசி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சரி என்ன ஒன்று சொல்லு. சரி நம்மளும் அப்படியே பண்ணிக்கலாம். நீ சொல்லிட்டு இதை புத்தி சொல்லிட்ட. நம்ம சொத்தையெல்லாம் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். சொல்லலை, இல்லை சொல்லலைன்னா இப்போ சண்டை நடந்ததுனால நான் சொல்கிறேப்பா. நடந்ததுனால எனக்கு அப்படித்தான் சொல்கிற மாதிரி தெரியுது. சரி, எல்லாத்துக்குமே பொதுப்படையான கருத்து தானே இது. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். சரிங்களா? நம்ம எதுக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாம் பேசிக்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். சரி இருமா நீ நல்லா இருக்கு. ஏதோ உசுரோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது தானே அவங்கள. இதுக்கெல்லாம் நம்ம பேச முடியாது. அவங்க மனநிலை பொறுத்தது. சொத்து இருந்தால் ஆபத்தாக இப்போ இருக்குங்க. பார்க்குறவங்களாம் முட்டாளா? யாரு? நீ சொல்கிறத பார்த்தா இப்போ யாருமே பெற்றவங்கள பார்க்கறதே இல்லையா? பார்க்குறவங்க ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. நடக்கத்தான் செய்யும். 100 இப்படி இருக்கத்தான் செய்யும். இதை வச்சுட்டு எல்லாமே பேசக்கூடாது. அதை வச்சுட்டெல்லாம் பேசல. ஏதோ 1000ல் ஒரு பசங்க சொத்தை கொடுத்து கோடீஸ்வரன் ஆனவங்களே இருக்காங்க. பெரியவங்க சொத்தை கொடுத்து கோடீஸ்வரன் ஆகி அவங்களுக்கு கடவுள் மாதிரி வீட்லேயே கல் சிலை வச்சு கல்லுலேயே சிலை செஞ்சு வச்சு அப்படி கும்பிட்றாங்க. அப்படி அது என்ன நீ தெரிஞ்சுக்க. அதுக்காக எல்லாரும் இப்படி இருப்பான்னு சொல்லாது. எல்லாரும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது நீ வளர்த்த முறை சரியில்லாமல் தான் அப்படித்தான் இருக்கு. பிள்ளைய அம்மா வளர்த்துருப்பாங்கல்ல, அவங்க முறை சரியில்லை.